வணக்க நண்பர்களே, ஃபீஃபா உலகக்கிணம் 2026 இப்போது ஸ்பெயின் வசம் போய் சேர்ந்திருக்கிறது. ஸ்பெயின் இரண்டாவது தடவையாக உலக சாம்பியன் ஆகியிருக்கிறது. எனவே இப்போது இந்த நட்சத்திரம் இரண்டாக அதிகரிக்கிறது. எனவே இரண்டாவது நட்சத்திரம் இங்கே ஏறப்போகிறது. 2010ஆம் ஆண்டு உலக சாம்பியனான ஸ்பெயின் மீண்டும் ஒரு தடவை உலக சாம்பியனாக இருக்கிறது. நடப்பு ஐரோப்பிய சாம்பியன்கள் இப்போது உலகத்தின் சாம்பியனாக மாறியிருக்கிறார்கள். நடப்பு உலக சாம்பியனாக இருந்த அர்ஜென்டினாவை வீழ்த்தி 80,000 ரசிகர்கள் பார்த்திருக்க உலக சாம்பியனாக முடிசூடி கொண்டிருக்கிறது ஸ்பெயின். உண்மையில் ஒரு தரமான ஆட்டம், அவர்களுக்கு பொருத்தமான வெற்றி, வேர்தி சாம்பியன்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஆடிய ஆட்டத்துக்கு இன்று கிடைத்த மிகச்சிறப்பான வெற்றி என்று சொல்ல வேண்டும். அர்ஜென்டினா அணி இந்த இறுதிப் போட்டிக்கு வந்த தகுதியான அணி போலவே இன்றைய நாளில் ஆடவில்லை என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விமர்சனம். அர்ஜென்டினா ரசிகர்கள், நான் கூட அர்ஜென்டினா ரசிகன், ஆனால் இன்றைய நாளில் ஆடிய ஆட்டத்தை பார்த்து நிச்சயமாக இரத்த கண்ணீர் விட்டு அழுதிருப்பார்கள். மெஸ்ஸியின் கால்களுக்கு பெரிய அளவில் பந்துகள் போகாமல் தடுத்திருந்தது ஸ்பெயின். அற்புதமான தடுப்பாட்டம். அதுபோல போன பந்துகளை சரியான முறையில் எடுத்துக்கொண்டு செல்ல தெரியாமல் அர்ஜென்டினா அணி தவித்து போயிருந்தது. ஆனால் தாறுமாறாக டேக்கிள்ஸ் வன்முறை ஆட்டத்தில் ஈடுபட்டிருந்தது அர்ஜென்டினா. இங்கிலாந்து அணிக்கு எதிராகவும் இப்படியான ஆட்டத்தில் ஈடுபட்டிருந்தது. அது நிறைய பேரால் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. ஆனால் இன்று வந்த நடுவர் மிக கராரான கண்டிப்பான நடுவர் என்று சொல்லி நான் இன்றைய உலக கிண்ணத்தின் முன்னோட்டத்தின் போது சொல்லுகிறேன். இந்த இறுதிப் போட்டிக்கு நியமிக்கப்பட்ட ஸ்லோவேனிய நடுவர் ஸ்லாவ்கோ வின்சிக் மிக கண்டிப்பானவர், கராரானவர் என்று சொல்லியிருந்தேன். இது அர்ஜென்டினா அணிக்கு போய் சேர்ந்திருக்காது. நான் தமிழிலே தானே சொல்லியிருந்தேன். அர்ஜென்டினா அணி ஆடிய மோசமான ஆட்டங்களுக்கு மஞ்சள் அட்டைகள் தாறுமாறாக வழங்கப்பட்டதுக்கு பிறகு சிவப்பட்டை வழங்கப்பட்டு என்சோ பெர்னாண்டஸ் வெளியேற்றப்பட்டிருந்தார். இது அர்ஜென்டினா அணிக்கு உண்மையில் மிக பெரும் பாதிப்பாக அமைந்த விடயம். 10 வீரர்கள் கொண்ட அணியோடு ஆடியிருந்தது. ஆனால் இந்த 10 வீரர்கள் கொண்ட அணியோடு ஆடும்போது கூட அவர்களால் அட்டாக்கிங் ஆட்டம் ஒன்றை வெளிப்படுத்த முடியாமல் முடக்கி போடப்பட்டிருந்தது அர்ஜென்டினா. இன்று அர்ஜென்டினா ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை எந்த ஒரு ஷாட்ஸையும் கோலை நோக்கி அடிக்க முடியாமல் இருந்தது. ஒரு கட்டத்திலே ஸ்பெயின் அணி மட்டும் 16 தடவைகள் கோலை நோக்கி முயற்சிகளை செய்திருந்தது. அர்ஜென்டினா 0. 70 நிமிடங்கள் வரை அர்ஜென்டினாவால் எந்த ஒரு முயற்சியை மேற்கொள்ள முடியவில்லை என்று சொல்லும் போதே இந்த போட்டியின் முடிவு எங்களுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் ஸ்பெயின் அணிக்கு இருக்கின்ற பெரும் பிரச்சனையாக இருந்தது அந்த ஃபினிஷிங். நான் இதற்கு முந்தைய காணொலிகள் கூட சொல்லியிருந்தேன். அவர்களால் ஷூட்டிங் செய்ய முடியாமல் இருக்கிறது. லமீன் யமால் இன்று பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். நிக்கோ வில்லியம்ஸ் வந்து முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். ஆரம்பத்தில் ஒயர்சபாலும் அப்படியான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். டானி ஓல்மோவும் கோல்களை பெறுவதற்கு முயன்றிருந்தார். ஆனால் யாரும் அவ்வாறு கோல்களை பெற முடியவில்லை. ஆனால் யாராலும் அந்த கோல்களை வலைக்குள்ளே அனுப்ப முடியவில்லை. இறுதியாக ஃபெரான் டோரஸ் பெற்றுக்கொண்ட ஒரு கோல் தான் ஒற்றை கோலால் அவர்களுக்கு தனித்துவமான வெற்றி ஒன்று கிடைத்திருக்கிறது. இந்த வெற்றி உண்மையில் ஸ்பெயின் கொண்டாடக்கூடிய ஒரு வெற்றி. அவர்களது 2 19 வயது உலக சாம்பியன்களும் சேர்ந்து கொண்டாடுகின்றார்கள். லமீன் யமால் உலகத்தின் மிகச்சிறந்த எந்த ஒரு வீரருக்கும் கிடைக்காத பெரும் வாய்ப்பு ஒன்றை 19 வயதிலேயே பெற்றிருக்கிறார். உலகத்தின் மிகப்பெரும் ஜாம்பவான்கள் பல பேர் கூட உலகக்கிண இறுதிப் போட்டி கூட வர முடியாமல் போனது. அவர்களது அணிகள் வெளியேறியிருந்தன. அவர்களாலும் அந்த அணிகளை காப்பாற்ற முடியவில்லை. ஆனால் லமீன் யமால் என்ற இந்த 19 வயது குழந்தை என்று சொல்லுவோமா, சிறுவன் என்று சொல்லுவோமா, அவர் இப்போது ஐரோப்பிய சாம்பியன், உலக சாம்பியன். உலகத்தில் முதல் தடவையாக 20 வயதுக்கு உட்பட்ட ஒரு வீரர் ஒரே நேரத்தில் ஐரோப்பிய சாம்பியனாகவும் பின்னர் உலக சாம்பியனாகவும் விளங்குகிறார். அது லமீன் யமால் மட்டும்தான். பார்சிலோனாவின் லா மசியா என்று சொல்லக்கூடிய அந்த கால்பந்து கலாசாலையை பற்றி அடிக்கடி சொல்லியிருப்பேன். இது பாசா ரசிகர்களுக்கு புலகாங்கிதம் தரக்கூடிய ஒரு விடயம். இன்று பார்சிலோனா நட்சத்திரங்கள் 8 பேர் ஆடியிருந்தார்கள் ஸ்பெயின் அணியிலே. அதில் ஃபெரான் டோரஸ் தான் கோலை அடித்திருந்தார். குபார்சிக்கு மிகச்சிறந்த இளம் வீரருக்கான விருது கிடைத்தது. லமீன் யமால் பலரும் கண்ணைக்கு வரும் ஆட்டத்தை நிகழ்த்தி காண்பித்திருந்தார். எனவே ஒன்றுபட்ட ஒரு ஸ்பெயின் அணியின் வெற்றி, அதிலே பார்சிலோனாவின் பங்களிப்பு மிகச்சிறப்பாக இருந்திருக்கிறது. உலகத்தின் மிகச்சிறந்த வீரர் என்று சொல்லப்படக்கூடிய லியோனல் மெஸ்ஸி இறுதியாக ஒரு உலகக்கிண இறுதிப் போட்டி தோல்வியோடு விடைபெற வேண்டியிருக்கிறது. காரணம், அவரது அணி சிறப்பான முறையில் ஆடவில்லை. மெஸ்ஸிக்காக போர்க்களம் வரை போவோம் என்று வார்த்தையால் மட்டும் சொன்னால் போதாது. மிகச்சிறப்பான ஆட்டத்தை இறுதிப் போட்டியில் வெளிப்படுத்த வேண்டும். இந்த இறுதிப் போட்டி வரை வந்த நேரமே அர்ஜென்டினா அணியை பற்றி பல்வேறு குற்றச்சாட்டுகள், கேலிகள், கிண்டல்கள், சர்ச்சைகள், சந்தேகங்கள் எல்லாம் இருந்தன. ஆனால் அவர்கள் இறுதிப் போட்டிக்கு வந்த பொருத்தமான அணிதான். இதற்கு முதல் பெற்றுக்கொண்ட வெற்றிகளை பற்றி கேள்விகள் இருந்தாலும் கூட நடுவரினால் எல்லா கோல்களையும் பெற்றுக் கொடுக்க முடியாது. ஆனால் இன்று கூட இந்த நடுவர் இவ்வாறு நடந்து கொண்டதனால் தான் அர்ஜென்டினா அணி கோல்களை பெற முடியாமல் போனது. முன்னைய நடுவர்களைப் போல நடுவர்கள் இருந்தால் இன்று அர்ஜென்டினா வென்றிருக்கும் என்று சொல்வோர் கூட இருப்பார்கள். பேசுகிற வாய்கள் 1000 பேசும். ஆனால் இன்று ஸ்பெயின் அணி அர்ஜென்டினாவை விட மிகச்சிறப்பாக ஆடியது, மிக தரமாக ஆடியது. இதனால் அவர்களுக்கான வெற்றி நிச்சயமாக பொருத்தமான ஒரு வெற்றி தான். இன்று 80,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் பார்த்திருக்க, டொனால்ட் ட்ரம்ப்பும் வந்து சேர்ந்திருக்க, மெக்சிகன் நாட்டின் ஜனாதிபதியும் வந்திருக்க, ஸ்பெயின் நாட்டின் பெருந்தவரும் இந்த போட்டியை பார்க்க வந்திருந்தார். அவரும் டொனால்ட் ட்ரம்பும் கைகுலுக்கிக் கொண்டது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக சொல்லப்படுகிறது.
ஸ்பெயினோடு அண்மை காலமாக அரசியல் ரீதியாக அமெரிக்காவுக்கு தகராறு இருந்தது. ஆனால் பார்த்தால் அந்த ஸ்பெயின் அணியின் வீரர்களுக்கு இன்று உலகக்கிடத்தையும் வழங்கி தங்கப் பதக்கத்தையும் கொடிவை விட வேண்டிய தேவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு இருந்தது. ஆச்சரியம்தான். இந்த உலகக்கிண்ண கால்பந்து உலகத்துக்கு கால்பந்து மூலமாக பல்வேறு பாடங்களை சொல்லியிருக்கிறது. அதில் ஒன்றாக இதை நாங்கள் சொல்லலாம். உலகக்கிண்ண போட்டி எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல், இந்த வானிலை பிரச்சனை கூட இல்லாவிட்டால் வளிமண்டல சூழலியல் பிரச்சனை, கனடாவின் காட்டுத்தீ காரணமாக அப்படி எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல், ஆனால் என்ன சின்ன போக்குவரத்து நெரிசல் தடங்கள் ஒன்று இருந்தது. சில ரசிகர்கள் தாமதமாக மைதானத்துக்கு வந்திருந்ததாக சொல்லப்படுகிறது. ஊடகவியலாளர்களுக்கு போட்டி ஆரம்பிப்பதற்கு 6 மணித்தியாலங்களுக்கு முதலே வர சொல்லி இந்த ஒழுங்கமைப்பு குழு, மைதான ஒழுங்கமைப்பு குழு சொல்லியிருந்ததா. காரணம், ட்ரம்ப் வருவதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம், பாதுகாப்பு சிக்கல்கள் ஏற்படலாம் என்று. ஆனால் ட்ரம்ப் வானத்திலிருந்து வந்து குதித்திருந்தார், ஹெலிகாப்டர் மூலமாக வந்திருந்தார். ஆரம்ப நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. அதுபோல் போட்டியின் நடுவே அரை மணித்தியால ஒரு இசை நிகழ்ச்சியும் கலை நிகழ்ச்சியும் நாடகம் இல்லாவிட்டால் நடன நிகழ்ச்சிகள் இடம்பெற்றிருந்தன. அது பற்றி பல்வேறு விமர்சனங்கள் விடுத்திருக்கின்றன, அதை விடுவோம். ஆனால் போட்டி தரமான ஒரு போட்டியாக இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் ஸ்பெயின் அணி தன்னுடைய வடமையான பாணியிலான கால்பந்து ஆட்டத்தை ஆடியது. நான் சொன்னேன், போல் பொசஷன் என்பது அவர்களுக்கு மிக முக்கியமானது. பந்துகளை கால்களிலே வைத்துக்கொள்ள அவர்கள் விரும்பார்கள். அவர்களது ஆட்டத்தில் எந்த ஒரு குறையும் இல்லை. அதே போல ஆடியிருந்தார்கள். அர்ஜென்டினா அணி ஆரம்பம் முதலே பந்துகளை தாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஆனால் அதை தாண்டி எதிரணி வீரர்கள் மீது பாய்வதை அவர்கள் குறியாக கொண்டிருந்ததை பார்த்தேன். இதில் லியோனல் ஸ்கலோனியும் லியோனல் மெஸ்ஸியும் விரும்பித்தான் நடந்ததா, இல்லாவிட்டால் வீரர்கள் தங்களால் ஒரு ஆக்ரோஷமான போட்டி ஆட வேண்டும் என்ற முனைப்பை எடுத்தார்களா தெரியவில்லை. இங்கிலாந்து அணிக்கு எதிராக இது வெற்றி அளித்தது. ஆனால் இன்று அர்ஜென்டினா ஆடியது இங்கிலாந்து அணியை விட மோசமாக இருந்தது என்று கூட நாங்கள் சொல்லலாம். காரணம், அவர்களால் எந்த ஒரு தடுப்பாட்டத்தையும் ஆட முடியவில்லை. கோல் காப்பாளர் எமிலியானோ மார்டினஸ் மிகச்சிறப்பான தடுப்பளி செய்திருந்தார். ஒரு கட்டத்தில் எமிலியானோ மார்டினஸ் 12 மிகச்சிறப்பான தடுப்பளி செய்து கோல்களை தடுத்திருந்தார். ஆனால் அர்ஜென்டினா அணியினால் எந்த ஒரு முனைப்பையும் காண்பிக்க முடியவில்லை கோல்கள் பெறுவதற்கு. லியோனல் மெஸ்ஸி கிடைத்த ஒரு சில வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க பார்த்திருந்தார். ஆனால் அது அவர்களது பாக்ஸ் வரை, பெனால்டி பாக்ஸ் வரை கூட செல்லவில்லை. இறுதி 10 நிமிடங்கள் வழமை போல அர்ஜென்டினா அணி தன்னுடைய முனைப்பை காண்பித்திருந்து கடுமையாக போராடி இருந்தது. இப்போது மேல்தைய நேரத்தின் இறுதி 10 நிமிடங்கள் அது பாயிண்ட் இல்லாமல் போயிருந்தது. அப்படியான முயற்சிகள் கூட அருகிலே சென்று கோல்களுக்கு சென்று அங்கே வெளியே போயிருந்தது. ஆனால் ஸ்பெயின் அணியின் தடுப்பாட்டம் மிகச்சிறப்பு. இது மட்டுமல்லாமல் அவர்கள் ஒவ்வொரு முறை பந்து கிடைக்கும் போதும் அர்ஜென்டினா அணியின் கோல் முனை வரைக்கும் கொண்டு செல்ல முனைந்தார். ஒரு சில ஷாட்கள் தவறாக அடிக்கப்பட்டன, இன்னும் ஒரு சில எமிலியானோ மார்டினஸால் மிகச்சிறப்பாக தடுக்கப்பட்டன. அமெரிக்காவில் இதற்கு முதல் 94ஆம் ஆண்டு உலகக்கிணம் இடம்பெற்ற வேளையிலும் அந்த உலகக்கிண இறுதிப் போட்டியில் பிரேசில், இத்தாலி அணிகள் எந்த ஒரு கோல்களையும் பெறவில்லை என்று சொல்லி நான் இதற்கு முந்தைய முன்னோட்ட காணொலியிலே சொல்லியிருந்தேன். இதையடுத்து மேலதிக நேரமும் வழங்கப்பட்டு அங்கேயும் 30 நிமிடங்கள், அதாவது மொத்தமாக 120 நிமிடங்கள் கோல்கள் பெறப்படாமல் இறுதியாக பெனால்டி முறை மூலமாக தீர்மானிக்கப்பட்டது. இந்த போட்டியிலும் பாருங்கள், முதல் 90 நிமிடங்களில் எந்த ஒரு கோலும் இல்லை. இறுதியாக 106வது நிமிடத்தில் ஒரு கோல் பெறப்படுகிறது. அதுதான் ஃபெரான் டோரஸ் மூலமாக பெறப்பட்ட கோல். இலக்கம் 7 ஃபெரான் டோரஸ் வந்தார், சப்ஸ்டிடியூட்டாகத்தான் உள்ளே வந்தார், பிரதியீட்டு வீரராக உள்ளே வந்தவர். வந்தவுடன் கோல் ஒன்றை அடித்திருந்தார். ஸ்பெயினுக்கும் இந்த பிரதியீட்டு வீரர்கள் மூலமாக கோல்கள் பெறுவதற்கும் அப்படி ஒரு ராசி இருப்பது போல தெரிகிறது. காரணம், ஸ்பெயின் அணியின் வழமையாக மிக்கேல் மெரினோ இந்த சூப்பர் சப்பாக வந்து கோல்களை அடிப்பதை பார்த்திருக்கிறோம். இன்று சூப்பர் சப்பாக உலகக்கிண இறுதிப் போட்டியின் ஹீரோவாக ஃபெரான் டோரஸ் மாறியிருந்தார். அது 106ஆம் நிமிடத்தில் அவர் பெற்றுக்கொண்ட அந்த கோல் எங்களுக்கு 2014ஆம் ஆண்டு இதே போல உலகக்கிண்ண இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா அணி, அப்போது பிரேசிலில் இடம்பெற்ற உலகக்கிண்ணம், 113ஆம் நிமிடம் அப்போது பிரதியீட்டு வீரராக உள்ளே இறக்கப்பட்ட மரியோ கொட்ஸை பெற்றுக் கொடுத்த கோலின் மூலமாக தோல்வியை தழுவிக்கொண்டது. மீண்டும் ஒரு தடவை அதே போல ஒரு ஒற்றை கோல் தோல்வி. லியோனல் மெஸ்ஸி கண்ணீரோடு விடைபெறுகிறார். ஸ்பெயின் அணிக்கு ஆனந்த கண்ணீர், அவர்களுக்கு அற்புதமான வெற்றி, அவர்கள் திட்டமிட்டு அணுகிய ஒரு வெற்றி என்று சொல்லி நாங்கள் இதை சொல்ல வேண்டும். நான் சொன்னேன், கால்பந்து பாரம்பரியம் என்று 2 நாடுகளுக்கும் இருக்கிறது. அர்ஜென்டினா அணியின் இப்படியான ஆட்டம் அல்ல அவர்களது கால்பந்து பாரம்பரியம். ஆனால் இந்த கடந்த 2 போட்டிகளிலும் அவர்கள் இப்படி ஆடியிருக்கிறார்கள் என்று வரும்போது அதுதான் அவர்களது அழிவுக்கு காரணமாக இறுதியாக மாறியிருக்கிறது. ஸ்பெயின் அணியின் கால்பந்து பாரம்பரியம் இதுதான். அவர்களது முன்னைய கால லெஜெண்ட்ஸ், அந்த ஹீரோக்கள் இருந்து இன்று வந்திருக்கின்ற இந்த இளைய 19 வயது ஆட்டக்காரர்கள் வரை பந்துகளை கட்டுப்படுத்துவது, ஒரு கண்ட்ரோல் கேம் ஒன்றை ஆடுவது, தங்களுக்கிடையில் பந்துகளை மிகச்சிறப்பான முறையில் பரிமாறிக்கொள்வது, கம்ப்ளீட் பாசஸ் என்று சொல்லக்கூடிய பந்து பரிமாற்றத்தை பரிபூர்ணமாக நிறைவு செய்வது என்று ஒரு தரமான ஆட்டத்தை ஆடியிருந்தார்கள். அவர்களிலும் ஒரு சில வன்முறை சம்பவங்களை நிகழ்த்தியோர் இருந்தார்கள். ஆனால் நடுவர்களின் கண் பார்வையிலிருந்து தப்பித்துக் கொண்டார்கள். குறிப்பாக டேவிட் பயனே மிக மோசமான முறையில் 2-3 டேக்கிள்களை செய்திருந்தார். ஆனால் நடுவரிடமிருந்து தப்பித்துக் கொண்டார். இல்லாவிட்டால் நடுவர் அனுமானித்த அளவுக்கு மோசமான ஃபவுலாக அது இருக்கவில்லை. அர்ஜென்டினா அணியை பாருங்கள், 42ஆம் நிமிடத்தில் இடைவேளைக்கு முன்னதாகவே லிசாண்ட்ரோ மார்டினஸ் மிக மோசமான ஃபவுல் என்று செய்கிறார். நடுவர் எச்சரித்து அவருக்கு மஞ்சள் அட்டையை கொடுத்து விட்டார். அதுக்கு பிறகு தசைப்பிடிப்பு என்று அவர் வெளியே எடுக்கப்பட்டிருந்தார்.
அந்த மாற்றம் முக்கியமானதாக நான் கருதுகிறேன். காரணம், அவசரப்பட்டு ஃபவுல் அடித்து இவர் வெளியே செல்ல போகிறார், ஒரு ஏமாற்றம் இருக்க போகிறது, அர்ஜென்டினா அணிக்கு ஒரு சிவப்பட்டை வழங்கப்பட போகிறது என்று உடனடியாகவே அவர் வெளியே எடுக்கப்பட்டிருந்தார் பயிற்றுவிப்பாளர் ஸ்கலோனினா. அதற்கு பிறகு இடைவேளைக்கு பிறகு அர்ஜென்டினா கொஞ்சம் முனைப்பை காட்டி கோல் ஒன்றை பெறுவதற்கான முனைப்பை எடுக்குமாறு பார்த்தால் உடனடியாக ஒரு கோல் பெறும் முயற்சி ஒன்று எடுக்கப்பட்டது. ஆனால் அது பலன் அளிக்கவில்லை. அதைத் தொடர்ந்து கோல்கள் பெறுவதற்கு பதிலாக அர்ஜென்டினா மாறி 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 மஞ்சள் அட்டைகளை எடுத்துக்கொண்டிருந்தது. லியாண்ட்ரோ பர்தேஸ், என்சோ பெர்னாண்டஸ், கிறிஸ்டியானோ ரொமேரோ என்று மாறி மாறி அவர்கள் இந்த மஞ்சள் அட்டைகளை வாங்கி கொண்டார்கள். என்சோ பெர்னாண்டஸ் இரண்டாவது மஞ்சள் அட்டை வாங்க அது சிவப்பட்டையாக மாறி போனது. மிக மோசமான ஃபவுல் உண்டு. இதை அடுத்து அவர் வெளியே அனுப்பப்பட்டிருந்தார். எதிரணி வீரர்களுக்கு காயத்தை கொடுப்பது போல அவர்களை இழுத்து விடுத்துவது, இல்லாவற்றில் ஒரு கட்டத்துக்கு மேற்பட்ட மோசமான ஃபவுலாக இருக்கும்போது நடுவர்கள் பொறுமை இழப்பார்கள். அதுதான் இந்த 2 மஞ்சள் அட்டைகள் அவருக்கு சிவப்பட்டையாக மாற்றப்பட்டு வெளியேற்றப்பட்டிருந்தார். இது நிகழ்ந்தது 93ஆம் நிமிடத்தில். அதாவது மேலதிக நேரம் வரப்போகிறது. அர்ஜென்டினா பல்லை கடித்துக் கொண்டு தாங்கள் கோல் பெறும் முயற்சியில் இறங்குவதை தாண்டி அதுக்கு பிறகு ஸ்பெயின் அணியை தடுப்பாட்டம் ஆட ஆரம்பித்திருந்தது. இது பெனால்ட்டி வரை அடித்து செல்வதற்கான ஒரு முயற்சி பொறுத்தன்பட்டது. முக்கியமாக என்சோ பெர்னாண்டஸ் வெளியே அனுப்பப்பட்ட பிறகுதான் அர்ஜென்டினா இந்த முயற்சியை எடுத்திருந்ததாக நான் பார்க்கிறேன். அதுக்கு பிறகு மேலதிக நேரத்தின் போது அர்ஜென்டினா அணியின் பயிற்றுவிப்பாளர் லியோனல் ஸ்கலோனி நடுவர் இல்லாவிட்டால் சைட் லைனில் இருந்த நடுவரை பார்த்து செய்த சமீட்சைகள் இல்லாவிட்டால் அவர் கோபப்பட்டு கொந்தளித்ததை பார்த்து அவருக்கு மஞ்சள் அட்டை வழங்கப்பட்டது. இறுதியாக மெக்காலிஸ்டருக்கும் ஒரு மஞ்சள் அட்டை. இத்தனைக்கும் ஸ்பெயின் அணியின் வீரர்கள் யாருக்குமே மஞ்சள் அட்டை வழங்கப்பட்டிருக்கவில்லை. சரி, இந்த போட்டியில் எவ்வாறு ஸ்பெயின் தன்னுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் எடுத்தது என்பதை தரவுகள் ரீதியாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஸ்பெயின் அணி 15 தடவைகள் கோல்களை நோக்கிய தங்களுடைய முயற்சிகளை மேற்கொண்டது. அர்ஜென்டினா வெறும் 2 தடவைகள். அந்த 2 தடவைகளும் 90 நிமிடங்களுக்கு பிறகு. இதுபோல கோல்களை தடுப்பதில் 15 தடவைகள் மிகச்சிறப்பான முறையில் முயன்றிருந்தார் எமிலியானோ மார்டினஸ். அவர் விட்ட ஒரே ஒரு தடவை தான் அது பயன்படுத்தி கொண்டிருந்தார் அந்த இடத்திலே டொரஸ். அதுக்கு முதலும் ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. மெரினோ மிக்கல் ஒரு ஃபவுல் ஒன்றை இட்டார் என்ற அடிப்படையில் நீக்கோ வில்லியம்ஸ் பெற்றுக்கொண்ட கோல் என்று கோல் இல்லை என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது. எனக்கு அது பார்க்கும்போது உண்மையில் ஆச்சரியமாக இருந்தது. அது கோலாக வழங்கப்பட்டிருக்கலாமோ என்று யோசித்தேன். என்றாலும் அது கோலாக வழங்கப்பட்டிருக்கலாமோ என்ற வாத பிரதிவாதங்கள் பெரிய அளவில் இடம்பெறவில்லை. காரணம், ஸ்பெயின் வீரர்கள் அதை பெரிய அளவில் பொருட்படுத்தவில்லை. ஸ்பெயினின் பயிற்றுவிப்பாளரும் அதை பற்றி அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த வேளையில் அதுக்கு கோலாக வழங்கப்பட்டிருக்கலாமே என்று சொல்லி கேட்டுக்கொண்டார் போது தெரிகிறது. அதுக்கு பிறகு அமைதியாகிவிட்டார். எனவே அது நடுவர் வழங்கிய சரியான தீர்ப்புகளில் ஒன்றாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இத்தனைக்கும் ஃபவுல்கள் என்று வரும்போது அர்ஜென்டினாவுக்கு இத்தனை மஞ்சள் அட்டைகள் வழங்கப்பட்டாலும் அர்ஜென்டினா 25 ஃபவுல்கள் போட்ட நேரத்தில் ஸ்பெயினும் 21 ஃபவுல்களை போட்டிருந்தது. அது சாதாரணமாக கால்பந்தில் இடம்பெறுகின்ற விடயம். ஆனால் இங்கே வித்தியாசம் என்று வரக்கூடிய மிக முக்கியமான ஒன்று, அர்ஜென்டினா வெறும் 35% வேளை தான் பந்தை தன் வசம் வைத்திருந்தது. அதாவது பால் பொசிஷன் 35%, ஸ்பெயின் 65%. முழுமையான ஆதிக்கத்தை இந்த போட்டியில் ஸ்பெயின் தான் செலுத்தியிருந்தது. 740 தடவைகள் ஸ்பெயின் சரியான பந்து பரிமாற்றங்களை, கம்ப்ளீட்டட் பாஸ் என்று சொல்லக்கூடிய பந்து பரிமாற்றங்களை பரிபூர்ணமாக நிறைவு செய்தது. அர்ஜென்டினா வெறும் 433 தடவைகள். எனவே இங்கேயே அந்த தோல்வி எழுதப்பட்ட ஒன்றாக மாறிவிட்டது. மெஸ்ஸியின் ரசிகர்கள் கவலைப்படலாம். உலகத்தின் மிகச்சிறந்த வீரர் இன்னும் ஒரு உலகக்கிண்ணம் இல்லாமல் செல்கிறார் என்று. அவர் ஒரு உலகக்கிண்ணம் வென்றுவிட்டார். 2014 தோற்றது கூட துரதிர்ஷ்டம் என்று கூட சொல்லலாம். அது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அர்ஜென்டினா நிகழ்த்தியிருந்தது. ஆனால் இன்றைய இறுதிப் போட்டி அர்ஜென்டினா எந்த விதத்திலும் போராடவில்லை. அர்ஜென்டினா வன்முறையில் ஈடுபட்டதை போல, மல்யுத்தத்தில் ஈடுபட்டதை போல, ரக்பி ஒன்றில் ஈடுபட்டதை போல இருந்தது. நான் கூட என்னுடைய சமூக வலைத்தள பதிவிலே சொல்லியிருந்தேன். ஃபவுல் போல் அர்ஜென்டினா ஆடியிருந்தது, ஸ்பெயின் ஃபுட்பால் ஆடியிருந்தது. ஸ்பெயின் உலகக்கிடத்தை நோக்கிய தன்னுடைய தரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. எனவே பொருத்தமான தரமான சாம்பியனாக அவர்கள் தெரிவு செய்யப்படுகிறார்கள். இன்னொரு விடயத்தை நான் என்னுடைய சமூக வலைத்தள பதிவில் இட்டிருந்தேன். ஒரு அர்ஜென்டினா ரசிகனாக மட்டுமல்ல, ஒரு கால்பந்து ரசிகனாக இந்த போட்டியை பார்க்கின்ற வேளையில் ஸ்பெயினும் எனக்கு மிக பிடித்த அணிகள் உண்டு. 2010 அவர்கள் உலக சாம்பியன் ஆனதெல்லாம் ஒரு தனிக்கதை, சுவாரஸ்யமான கதை. அவர்கள் அண்மை காலத்தில் தங்களுடைய அந்த சோபித்த ஆட்டத்தை இந்த உலகக்கிடத்தின் ஆரம்ப சுற்றுகளில் வெளிப்படுத்தவில்லை என்ற கவலையும் கோபமும் எங்களுக்கு இருந்ததைத்தான் போர்ச்சுகல் அணிக்கு எதிராக அவர்கள் ஆடிய ஆட்டத்தின் போது சுட்டிக்காட்டியிருந்தேன். ஆனால் இன்று அவர்கள் உலகத்தரமான ஆட்டத்தை ஆடி தாங்கள் வேதி உலக சாம்பியன்ஸ்கள் என்று சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். அந்த வகையில் பாராட்டுகளை சொல்ல வேண்டும். எனவே நான் என்னுடைய சமூக வலைத்தள பதிவிலே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஃபீஃபா மற்றும் நடுவர்கள் ஆதரவு இல்லை என்று காண்பிப்பதற்காக, இந்த உலகத்துக்கு நிரூபிப்பதற்காக உலகக்கிண்ண இறுதிப் போட்டி வரை வந்து அங்கே நீங்கள் மஞ்சள் சிவப்பட்டுகளை வலிந்து வாங்க வேண்டிய தேவையில்லை ராசுக்குட்டிகளா அர்ஜென்டினா அணியை பார்த்து சொன்னேன். அவ்வளவு மோசமாக அர்ஜென்டினா ஆடியிருந்தது. எனவே தான் ஸ்பெயின் ஃபுட்பால் ஆடியிருந்தது, அர்ஜென்டினா ஃபவுல் பால் ஆடியிருந்தது என்று சொல்லியிருந்தேன். எனவே இந்த வெற்றி ஸ்பெயின் அணிக்கு அடுத்த பக்கம் மிகப்பெரும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடும். அவர்கள் ஒரே நேரத்தில் ஐரோப்பிய சாம்பியனாகவும் உலக சாம்பியனாகவும் விளங்குகிற 3வது அணியாக மாறியிருக்கின்றார்கள். இதுக்கு முன்னதாக ஜெர்மனியும் இதற்கு முன்னதாக மற்றொரு ஸ்பெயினும் தான் இதை சாதித்து காட்டியவை. இன்று இந்த போட்டியை பார்ப்பதற்கு 2010 உலக சாம்பியன்களான ஸ்பெயின் அணியின் வீரர்களும் மைதானத்துக்கு வருகை தந்திருந்தார்கள். அவர்களுக்கு எவ்வளவு பெரிய புடகாங்கிதம் இருந்திருக்கும். இதன் மூலமாக ஸ்பெயின் இன்னும் ஒரு பெருமையை பெற்றிருக்கிறது. ஒரே நேரத்தில் ஆடவர் உலகக்கிண்ணம் மற்றும் மகளிர் உலகக்கிண்ணம் ஆகிய இரண்டையும் தக்க வைத்திருக்கின்ற முதல் அணியாக ஸ்பெயின் அணி மாறியிருக்கிறது. இப்போது ஆடவர் உலகக்கிண்ணத்தை வென்ற ஸ்பெயின் 2023ஆம் ஆண்டு மகளிர் உலகக்கிண்ணத்தையும் வென்றெடுத்திருக்கிறது.
இப்போது அவர்கள்தான் மகளிர் உலகக்கிண்ணத்தின் நடப்பு சாம்பியன்கள். இறுதிப் போட்டியில் இங்கிலாந்தை வீழ்த்தியிருந்தார்கள். இப்போது ஸ்பெயினின் இளம் வீரர்கள் 2 பேரும் இந்த உலக கிண்ணத்தை இந்த வயதிலேயே வென்றிருப்பதன் காரணமாக அவர்களுக்கு இன்னும் ஒரு பெரிய உற்சாகம், ஒரு பெரிய இளம் தலைமுறையை அவர்கள் உற்சாகப்படுத்த போகின்றார்கள். அது மிக முக்கியமான ஒன்று. இதுவேளை விருதுகள் என்று வழங்கப்பட்டன. மிகச்சிறந்த இளம் வீரருக்கான விருது பவு குபார்சிக்கு வழங்கப்பட்டது. அவரது ஒரு மிக பெருஞ்சுவராக இருந்த அந்த தடுப்பு ஆற்றல் கொண்டாடக்கூடிய ஒன்று. 19 வயதிலேயே இவ்வளவு உறுதியாக இந்த மெஸ்ஸியெல்லாம் அவர் தடுப்பாட்டம் ஆடியது வேறு லெவல், உலகத்தரம் வாய்ந்த ஒன்று ஆட்டம். எனவே பவு குபார்சி இப்போது பார்சிலோனா கழகத்துக்கு ஆடி வருகின்ற ஒரு நட்சத்திரம் இந்த இளவயதிலேயே மிகச்சிறந்த இளம் வீரருக்கான விருதை பெற்றுகிறார். இதற்கு முதல் இந்த விருதுகளை பெற்ற அந்த வீரர்களின் பட்டியலில் கடந்த முறை என்சோ பெர்னாண்டஸ் இருந்தார். அதுக்கு முதல் கிலியன் இம்பாப்பே இருந்தார். முன்னைய காலத்தில் மைக்கேல் ஓவன் இந்த விருதை பெற்றிருந்தார். ஜெர்மனியின் மிகச்சிறந்த நட்சத்திரங்களில் ஒருவராக விளங்கி பின்னர் முகாமையாளராகவும் உலக கிண்ணத்தை வென்றெடுத்த பிரான்ஸ் பெக்கன்பர்க்கு அந்த விருது வழங்கப்பட்டது. எனவே உலகத்தின் தலை சிறந்த நட்சத்திரங்கள் இந்த விருதுகளை பெற்றுக்கிறார்கள். இதுக்கு பிறகு கோல்டன் கிளவுஸ் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த கோல் காப்பாளருக்கான விருது வேறு யாருக்கு இன்றும் எந்த ஒரு கோலையும் கொடுக்காத உனாய் சிமோனுக்கு கிடைத்தது. இன்று உனாய் சிமோனின் கைகளில் எதுவும் இல்லை. அவரை இன்று நாங்கள் பாராட்ட வேண்டிய தேவையில்லை. முழுக்க ஸ்பெயினின் இடைக்களம், பின்களம் கூட இல்லை, ஸ்பெயினின் இடைக்களத்துக்கு தான் அந்த பாராட்டுகள் போய் சேர வேண்டியது. இது மட்டுமில்லாமல் கோல்கள் பெறாமல் விட்ட உண்மையாக தவறு அர்ஜென்டினா வீரர்களுக்குரியது. இதுபோல இந்த உலக கிண்ணத்தின் மிகச்சிறந்த வீரர் என்று வழங்கப்படுகின்ற கோல்டன் பால் விருது ஸ்பெயின் அணியின் தலைவர் ரொட்ரிகோ என்று அழைக்கப்படுகின்ற ரொட்ரிக்கு போய் சேர்ந்தது. இதற்கு கிலியன் இம்பாபே, லியோனல் மெஸ்ஸியும் போட்டி போட்டிருந்தார்கள். ஜூட் பெலிங்கமும் ஹரி கேனும் இதற்கு போட்டி போடுவார்கள் என்று கருதப்பட்டிருந்தது. ஆனால் சத்தம் இல்லாமல் தன்னுடைய அணியை உலகக்கிண்ண இறுதி வரை கொண்டு வந்து மிகச்சிறந்த நிர்வாகத்தின் மூலமாக அணிக்கு வெற்றியையும் பெற்றுக் கொடுத்து சிறந்த தடுப்பாட்டத்தையும் ஆடிய ரொட்ரி இந்த விருதுக்கு பொருத்தமானவர் தான். அதுபோல எல்லோரும் எதிர்பார்த்த தங்க பாதனை விருது வேறு யாருக்கு? இன்று மெஸ்ஸிக்கு எந்த ஒரு கோலும் இல்லை, எந்த ஒரு உதவியும் அவரால் வழங்க முடியவில்லை. இதையடுத்து அது கிலியன் இம்பாபேக்கு நேற்று அவர் பெற்றுக்கொண்ட 2 கோல்கள் ஒரு உதவியோடு போய் சேர்க்கிறது. 10 கோல்களை பெற்றுக்கொண்ட கிலியன் இம்பாபே தான் தங்க பாதனை விருதை பெற்றவராகிறார். எனவே உலகக்கிண்ணம் மிக வெற்றிகரமாக முற்றிற்று. ஸ்பெயின் அணி சாம்பியனாகி இருக்கிறது. இத்தனை நாட்கள் நாங்கள் பார்த்து ரசித்த இந்த கொண்டாட்டமான தருணங்களும் 104 போட்டிகளை பார்த்து ரசித்த மகிழ்வும் இப்போது முடிவுக்கு வருகிறது. என்றாலும் எங்களது கால்பந்து பயணமும் இந்த உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகளின் போது நாங்கள் சேர்ந்து கொண்ட இந்த பயணத்தின் தொடர்ச்சியும் தொடரப்போகிறது. இந்த உலகக்கிண்ணத்தின் இறுதிப் போட்டி முடிந்தவுடன், பரிசளிப்பு நிகழ்வு முடிந்தவுடன் அது பற்றிய ஒரு முழுமையான தொகுப்பு, இதுவரை வந்த தரவுகள், சாதனை குறிப்புகள் ஆகியவற்றை உங்களுக்கு கொண்டு வந்திருந்தேன். என்றாலும் இத்தோடு இந்த தரவுகள் முடியப் போவதில்லை. இன்னும் பல சம்பவங்கள் இருக்கின்றன, தரமான செய்திகள் இருக்கின்றன, அதுபோல் புதிய தரவுகளும் வரப்போகின்றன. அவற்றையெல்லாம் தொகுத்து இன்னும் ஒரு காணொலியை நாளை இல்லாவிட்டால் இன்று, இப்போது அடுத்த நாளாக இருக்கிறது 20ஆம் தேதி, இந்த 20ஆம் தேதி பகல் வேளையில் உங்களுக்காக கொண்டு வருகிறேன். நீங்கள் பார்த்து ரசித்த இந்த உலகக்கிண்ணத்தின் முக்கியமான தருணங்கள் என்ன? இன்றைய இந்த ஸ்பெயினின் வெற்றி உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கிறதா? அர்ஜென்டினாவின் தோல்வி நிச்சயமாக அர்ஜென்டினா ரசிகர்களுக்கு கவலை தரக்கூடும். ஆனால் ஏனைய ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கக்கூடும். மெஸ்ஸியின் ரசிகர்கள் மன வருத்தப்படக்கூடும். இன்னும் ஒரு உலகக்கிண்ணம் இல்லாமல் சேர்கின்றார் என்று. அவர் இதுவரை காலமும் இருந்து சாதித்து விட்டார். ஏற்கனவே உலகக்கிண்ணம் ஒன்றை வென்று விட்டார். அதை உலகக்கிண்ணம் எதையுமே வெல்லாமல் போனால் தான் கவலைப்பட வேண்டும். ஆனால் ஸ்பெயின் அணி ஒரு தகுதியான தரமான ஆட்டத்தின் மூலமாக தனக்கு சேர வேண்டிய தகமையுடைய வெற்றி ஒன்று பெற்றுக்கிறது. அதை நாங்கள் அனைவரும் பாராட்ட வேண்டும். அந்த வகையில் ஸ்பெயின் அணிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது ஸ்பெயின் ரசிகர்கள் கொண்டாடி தீர்க்க வேண்டிய ஒரு வெற்றியாக அமைந்திருக்கிறது. அவர்களுக்கு 2வது உலகக்கிண்ணம். அடுத்த முறை ஸ்பெயின் ஜெர்சியில் நான் 2வது நட்சத்திரத்தோடு வருவேன் உங்களை சந்திக்க. இப்போது இங்கே இந்த காணொலியை தொகுத்து வழங்கிய மகிழ்ச்சியோடு நான் விடைபெறுகிறேன். இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் ஆகியவற்றையும், அதுபோல் ஏதாவது கேள்விகள் இருந்தால் அந்த கேள்விகளை மறக்காமல் தாருங்கள். தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் நாங்கள் கால்பந்து காணொலிகளை அடிக்கடி உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். இணைந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கு நன்றி. உலகக்கிண்ணத்தை நாங்கள் ரசித்திருந்தோம். ஆனால் உலகக்கிண்ண பயணம் முடிவடையவில்லை. இந்த விருதுகள், தரவுகள், சாதனை குறிப்புகள் பற்றி தொடர்ச்சியாக காணொலிகள் வரும்.